பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது பழமை போல அந்த வார்த்தை எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22-21 வரையும் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள் ஏதோ ஒரு வழியில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்பதையும் அதை தவிர வேறு ஒன்றையும் நீங்கள் அறிய முயற்சிக்க வேண்டாம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டு இருக்கிறதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்பொழுது நாங்கள் வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 8:6 மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமர் 8:6 மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீரங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும் அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தேவரீர் கொடுத்தருள வேணும் என்றும் அதே நேரம் அடியேனேம் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord. அப்போ கடைசியாக இறுதி செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆவியின் சிந்தை என்பது தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை பின்பற்றுவதே ஆகும். அப்போ தேவன் மனுஷனுடைய ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு வழியை ஏற்கனவே பிரகடனப்படுத்தி இருக்கிறார் பவுல் அப்போஸ்தலர் மூலம். அப்போ ஆவியின் சிந்தை உள்ளவன் எந்த காலமும் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை பின்பற்றுவான். அப்போ அந்த வழி என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அந்த வழி என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியின் சிந்தை உள்ளவன் எந்த காலத்திலும் ஆவிக்கேற்றபடியே நடந்து கொள்வான். அவன் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுகிறபடியினால்
மாம்ச இச்சையை அவன் ஒரு பொழுதும் நிறைவேற்ற மாட்டான். அப்போ இதிலிருந்து நாம் அறிய வேண்டிய விஷயம், நம்முடைய மாம்சத்தில் இச்சை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்கிறபடியினால ஆவியின் சிந்தை உள்ள கிறிஸ்தவர்கள் அந்த மாம்சத்தினுடைய இச்சையை நிறைவேற்ற மாட்டார்கள். மாம்ச சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக மாம்ச சிந்தையை நிறைவேற்றுவார்கள். அப்போ மாம்ச இச்சையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். மாம்ச இச்சையை நிறைவேற்றும் பொழுது மாம்சத்தின் கிரியைகளையும் நிறைவேற்றுவார்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் ஆவிக்கேற்ற சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் மாம்ச இச்சையை அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் என்று கலாத்தியர் 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கு. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுதல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் பரிசுத்த ஆவியானவர் கலாத்தியர் 5:16 உறுதிப்படுத்தி இருக்கிறார். இப்படி இருக்க தற்போதைய கிறிஸ்தவர்கள் டட்சிப்புக்கு கிறிஸ்துவின் சிலுவையை ஓரளவு அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். டட்சிப்புக்கு கிறிஸ்துவின் சிலுவை அவசியம் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அப்போ கடைசி காலத்தில் நாம் சஞ்சரிக்கிறோம். ஏறத்தாழ சகல கிறிஸ்தவ சபைகளும் லவோதிக்கேயா சபைகளாக இருப்பதனால் டட்சிப்பு அவசியம் என்பதனை அநேகமான லவோதிக்கேயா சபையினர் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனபடியால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து படி 3:17 நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். அப்போ அநேகமான லவோதிக்கேயா சபையில் உள்ள கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுவதன் மூலம் அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய அவல நிலையை அம்பலப்படுத்துகிறார்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை நாடுவதில்லை. கிறிஸ்துவின் சிலுவையை லவோதிக்கேயா சபையில் உள்ள கிறிஸ்தவர்கள், அதெல்லாம் லவோதிக்கேயா சபையில் உள்ள கிறிஸ்தவர்கள் இப்போ பூமியில் இந்த நேரத்தில் இருக்கிற ஏராளமான சபைகள் கடைசி கால சபைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் லவோதிக்கேயா சபைகளாக இருக்கின்றது. அவர்கள் ஒரு காலமும் கிறிஸ்துவின் சிலுவையை நாடுவதில்லை. அப்போ தேசம் முழுக்க தேடுவோர திருப்திப்படுத்தும் சபைகளினால் நிறைந்திருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், தேசம் முழுக்க தேடுவோர திருப்திப்படுத்தும் சபைகளால் நிறைந்திருக்கின்றது. எண்ணிக்கைக்கு உட்பட்ட சபைகளே ரட்சிப்புக்கு கிறிஸ்துவின் சிலுவை அவசியம் என்பதை இன்றும் உணர்ந்திருக்கின்றன. அப்போ நாம் அறிய வேண்டியது, இன்னும் சில கிறிஸ்தவ சபைகள் உண்டு. அப்போ அந்த கிறிஸ்தவ சபைகள் ரட்சிப்புக்கு கிறிஸ்துவின் சிலுவை அவசியம் என்பதை அவர்கள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்கள். ஆயினும் அவர்கள் கூட பரிசுத்தத்திற்கும் நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும்
கிறிஸ்துவின் சிலுவை மிகவும் அவசியமானது என்பதனை அறவே அறியாதிருக்கிறார்கள். அப்போ ரட்சிப்புக்கு கிறிஸ்துவின் சிலுவை அவசியம் என்றதை அவர்கள் ஒத்துக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆனால் பரிசுத்தத்துக்கும் நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவின் சிலுவை அவசியம் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். கொலோசியர் 2:6 சொல்லப்பட்டதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். எரேமியா 6:16 சொல்லப்பட்டதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். 1 யோவான் 2:24 சொல்லப்பட்டதை 1 யோவான் 2:24 சொல்லப்பட்டதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ இதன் நிமித்தம் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் படுதோல்வி அடைந்து அந்த பாவத்தினாலும் சாத்தானாலும் பிசாசுகளினாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு மாம்ச இச்சைகளினாலும் மாம்சத்தின் கிரியைகளினாலும் வேதனையின் மேல் வேதனையை அனுபவிக்கிறார்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் வேதனையின் மேல் வேதனையை அனுபவிக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? அவர்களுக்கு ரட்சிப்புக்கு கிறிஸ்துவின் சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பரிசுத்தத்துக்கும் நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை நாடுவதில்லை. இதன் நிமித்தம் பல்வேறு விதமான துன்பங்களினால அவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கிறது. அப்போ எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட கிறிஸ்தவர்களிடத்தில் ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. இவர்களின் உண்மையான ஆவிக்குரிய நிலைமை இப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அநேகமான கிறிஸ்தவர்களிடத்தில் ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. அப்போ இதுதான் இவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பவுல் அப்போஸ்தலரின் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் அவற்றை அனுபவம் ரோமர் 7:24 அவற்றை ஸ்ட்ராங்கான அனுபவத்தை அவர் பிரதிபலித்து அதாவது சொல்லியிருக்கிறார். என்னென்று சொன்னால், நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவார்? அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி 7ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சொந்த அனுபவத்தை அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரியான அனுபவத்தை சகல கிறிஸ்தவர்களும் ஏறத்தாழ சகல கிறிஸ்தவர்களும் அனுபவிக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்குள்ளே எந்த காலமும் மீதியான கிறிஸ்தவர்கள் என்று ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கவே செய்கிறார்கள். அப்போ அவர்கள் தேவனை நோக்கி தமக்கு ஏன் இப்படி நடக்கிறதென எவம் பண்ணின வண்ணமாய் இருக்கிறார்கள். அதாவது இவற்றை அதே மாதிரியான அனுபவத்தை அவர்கள் பவுல் அப்போஸ்தலருடைய அதே அனுபவத்தை அவர்கள் உடையவர்களாக இருக்கிறபடியால் அது ஏன் தமக்கு அப்படி வருகிறது, ஏன் தமக்கு ஒரு நிர்பந்தமான நிலைமை வருகிறது என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அப்போ அவர்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிய வண்ணமாக வெகு சொற்பமான கிறிஸ்தவர்களே இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வீட்டு வாசலில் நின்று அழைக்கிறார். வீட்டு வாசலில் நின்று அழைக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி வெளி 3:19-20 சொல்லப்பட்டிருப்பதை பார்ப்போம். வெளி 3:19-20 சொல்லப்பட்டதை பார்ப்போம். என்னென்று சொன்னால் வெளி 3:19-20 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் நேசிக்கிறவர்கள் அவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்போ மீதியான
மீதியான கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிய வண்ணமாக இருக்கிறார்கள். காரணம் என்னென்று தெரியாது. அப்போ அவர்களைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3:19 வெளி 3:19-20 அவர் வந்து நின்று அவர்களை தட்டுறார். அப்போ அதற்கு அதனுடைய ஆவிக்குரிய பொருளை நாம் அறிஞ்சு கொள்ள வேண்டும். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். அப்போ இது யாரை பற்றி சொல்லுகிறது? மீதியான கிறிஸ்தவர்களை பற்றி சொல்கிறது. ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. தற்போதைய சபை தேவனுடைய தெய்வீக கட்டளைக்கும் அப்போ தெய்வீக கட்டளைக்கு எதிராக கலகம் செய்கிறது. அது என்ன தெய்வீக கட்டளை? கிறிஸ்துவும் சிலுவையும் தான் தெய்வீக கட்டளை. அந்த கட்டளைக்கு எதிராக தற்போதைய சபைகள் கலகம் செய்கிறது. அப்போ என்ன மாதிரி கலகம் செய்கிறது என்று சொன்னால் தந்திரமான கட்டுக்கதைகளை 2 பேதுரு 1:16 சொல்லப்பட்ட தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவதனால் அது தேவனுக்கு எதிராக கலகம் செய்கிறது. ஆனபடியால் சீக்கிரத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ வெளி 3:20 என்ன சொல்லப்பட்டு கிடக்கு? இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். கிறிஸ்து சபைக்கு வெளியே நிற்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து சபைக்கு வெளியே நின்று கதவை தட்டுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அநேகமான கிறிஸ்தவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் சபைகளில் மத நடவடிக்கைகள் என்ற பேரிரைச்சல் நடைபெற்று கொண்டிருக்கிறபடியினால் அவருடைய சத்தத்தை கேட்பது அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு பெரும் கஷ்டமாக இருக்கிறது. அப்படி கேட்டு நீ கதவை திறந்தால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து தான் உண்மையான கதவு. ஆகவே இதன் பொருள் சபை வேறொரு கதவை கட்டி இருக்கிறது. சபை வேறொரு கதவை உருவாக்கி இருக்கிறது. ஆனபடியினால் தான் அவர் நின்று தட்டுற கதவில் அந்த சத்தம் கேட்காமல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சபைக்குள்ள மதத்தினுடைய பேரிரைச்சல் அதிகமாக இருக்கிறது. அப்படி இல்லை, அவன் கேள்விப்பட்டு ஆண்டவர் தட்டும் பொழுது அதை கேட்டு அவன் தன்னுடைய கதவை திறப்பானாய் இருந்தால் கிறிஸ்துதான் அந்த கதவு. அந்த கதவை திறப்பானாய் இருந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் இணைந்து அவனோடு ஞானஸ்தானம் அவனோடு நான் இணைந்து, அதைத்தான் அவர் சொல்லுகிறார், அவனோடு இணைந்து அவனோடு. அப்போ அவன் அதை திருப்பி மறுபடியும் அதை விசுவாசிக்க வேண்டியவனாக இருக்கிறான். அப்போ அவனுக்குள்ள நான் பிரவேசிப்பேன். அவன் கூப்பிட்டான் இருந்தால் அவனுக்குள்ள நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சபையினால் அநேகமான சபைகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிராகரிக்கப்பட்டபடியினால் நம்முடைய ஆண்டவர் இப்பொழுது தனிப்பட்ட நபர்களுக்கு வேண்டுதல் விடுக்கிறார். வேண்டுகோள் தனிப்பட்ட நபர்களுக்கு அவர் விடுக்கிறார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் இப்பொழுதும் அந்த நேரத்தில் அவர் அதனை செய்தது மட்டுமல்ல, இப்பொழுதும் அதனையே செய்து கொண்டிருக்கிறார் என்றதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். என்றால் அவர் சபையில் இல்லை. சபையில் இல்லாமல் அவர் வெளியே போய் எந்த மனுஷன் அவரை தேடுகிறானோ அவனை அவர் தேடுகிறார். அவனை அவர் தேடி அவனை எப்படியாவது அவனை மீட்டுக்கொள்ள வேணும் என்று சொல்லி அவர் கதவை தட்டுகிறார். அப்போ நாம் அறிய வேண்டியது, அநேகமான கிறிஸ்தவர்கள் முற்றும் முழுதுமாக கர்த்தரை விட்டு விலகி போனார்கள்.
மிகுதியான கிறிஸ்தவர்கள் தாம் தோல்வி அடையாதபடிக்கு கடும் முயற்சி செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனால நியமிக்கப்பட்ட வழியை அறியாதபடியினால் தவிர்க்க முடியாமல் மாம்ச சிந்தைக்கு உட்பட்டு மாம்சத்தினால் தேவனுக்கு முன்பாக வாழ முயற்சிப்பதனால் ஆவிக்குரிய மரணம் இவர்களை பின்தொடர்கிறது. அப்போ மீதியான கிறிஸ்தவர்களாக அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு தேவனால நியமிக்கப்பட்ட வழியை அவர்கள் அறியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் மாம்ச சிந்தைக்கு உட்பட்டு மாம்சத்தினால தேவனுக்கு முன்பாக வாழ முயற்சிக்கிறபடியினால ஆவிக்குரிய மரணம் அவர்களை பின்தொடர்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை அறிந்தவர்கள் ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக இருந்து ஜீவனையும் சமாதானத்தையும் பெறுகிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது வெகு சிலரே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் ஜீவனும் சமாதானமும் ரோமர் 8:6 சொல்லப்பட்ட ஜீவனும் சமாதானமும் பணத்தின் மூலம் விலைக்கு ஒரு காலமும் வாங்க முடியாது. அதனை படிப்பினால் பெற முடியாது. விஞ்ஞான கோட்பாடுகளினாலே அதை கண்டுபிடிக்க முடியாது. கெட்டுத்தனத்தினாலே அதை அறிய முடியாது. அதை மத கிரியைகளினால் உழைத்து ஒரு பொழுதும் பெற முடியாது. அது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இலவசமாகத்தான் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தின் மூலமே அதனை பெற முடியும் என்பதனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் திருப்பி சொல்லுகிறேன், இது மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன மாதிரி என்று சொன்னால், ஜீவனும் சமாதானத்தையும் ஒரு காலமும் பணத்தின் மூலம் பெற முடியாது. அப்போ பணத்தின் மூலம் விலைக்கு வாங்க முடியாது. அதனை படிப்பினால் பெற்றுக்கொள்ள முடியாது. கெட்டித்தனத்தினாலே அறிய முடியாது. விஞ்ஞான கோட்பாடுகளினால் கண்டுபிடிக்க முடியாது. மத கிரியைகளினால் உழைத்து பெற முடியாது. அப்போ என்ன மாதிரி அதனை பெற்றுக்கொள்ள முடியும்? இலவசமாகவே கொடுக்கப்படுகிறது. தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற எதுவும் அதாவது இலவசமாகவே நாம் பெற்றுக்கொள்ள வேணுமே தவிர அதற்கொரு விலையை நாம் தீர்மானிக்கக்கூடாது. அதுக்கொரு விலையை நாம் கொடுக்கக்கூடாது. ஏன்? அது விலையினால் பெறக்கூடிய ஒரு விஷயம் அல்ல என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போ எப்படி அதை பெற்றுக்கொள்ளுகிறது? அந்த விசுவாசத்தினால் மட்டுமே அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஜீவனும் சமாதானமும் ஒரு கிறிஸ்தவனுக்கு வேணுமா இருந்தால் அவன் ஆவிக்குரிய சிந்தையாக இருக்க வேணும். ஆவிக்குரிய சிந்தை என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீ கிறிஸ்துவுக்குள்ளே எந்த நேரமும் இருந்து கொள். இயேசு கிறிஸ்துவுக்குள் எந்த நேரமும் இருந்து கொள். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நீ இருப்பாயா இருந்தால் நான் உனக்குள்ள வல்லமையாக செயல்பட்டு ஆவிக்குரிய சிந்தையை உனக்கு ஏற்படுத்துவேன். ஆவிக்குரிய கனியை உன்னில் உருவாக்குவேன். அப்போ ஆவிக்குரிய சிந்தனை உன்னில் உருவாக்கும் பொழுது என்ன மாதிரி என்றால் ஜீவனும் சமாதானத்தையும் நீ பெற்றுக்கொள்ளுவாய். அப்போ அதை எப்படி பெற முடியும்? அந்த விசுவாசத்தினாலேயே அதனை பெற முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அந்த விசுவாசம் என்ன சொல்லுது என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. சுருக்கமாக அந்த விசுவாசம் என்னென்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று சொல்லி, அப்போ அதை லூக்கா
லூக்கா 1 கொரிந்திய 2:2 லூக்கா 9:23 அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்போ லூக்கா 9:23 அந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேணுமா இருந்தால் என்ன செய்ய வேணும் என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது தெளிவாக சொல்லியிருந்தார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆவிக்குரிய சிந்தை உனக்கு வேணுமாயிருந்தால், நான் உனக்குள்ளுக்குள்ளே இருக்க வேணுமாயிருந்தால், பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய அசைவாட வேணுமாயிருந்தால், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீ பெற வேணுமாயிருந்தால் நீ செய்ய வேண்டியது இதுதான். என்ன? லூக்கா 9 இந்த பூமியில் இருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலருக்கும் ஆறாயிருந்தான். அதான் ஒருவன் என்று சொல்லியிருக்கிறார். ஆறாயிருந்தால் என்ன? நான் சொல்லியிருக்கிற நிபந்தனையின்படி நீங்கள் நடப்பீர்களாக இருந்தால் இந்த நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள், ஆவிக்குரிய சிந்தையை பெற்றுக்கொள்வீர்கள், மற்றது ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்ன அதே நேரம் பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த பாரிய வெளிப்பாடு லூக்கா 9:23 நம்முடைய ஆண்டவரால் சொல்லப்பட்ட இந்த பாரிய வெளிப்பாட்டை ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலேயும் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் அதனை வெளிப்படுத்தி இருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. விபரமாக லூக்கா 9:23 மிகவும் சுருக்கமாக, மற்றது ரோமர் 6:7 விவரமாக. அதாவது இது என்ன? இது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்றால் என்ன? அப்போ ஜீவனையும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ரோமர் 8:6 ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற வேணுமா இருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது சொன்ன லூக்கா 9:23 நாம் பின்பற்ற வேண்டும். லூக்கா 9:23 உங்களால் செய்ய முடியாதிருந்தால் நீங்கள் எனக்கு சீஷர்களாக இருக்க முடியாதென்று லூக்கா 14:27 சொல்லியிருக்கிறார். அதனையே ரோமர் 6:8 விவரமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அறிய தந்திருக்கிறார். இதனை அறிய வேண்டிய பிரகாரமாக தேவனுக்கு ஏற்ற முறையிலே அறியாவிட்டால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஜீவனையும் சமாதானத்தையும் பெறக்கூடிய சாத்தியக்கூறு மிகவும் குறைவாகவே தென்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் லூக்கா 9:23 தெளிவாக நமக்கு ஒரு நிபந்தனையை தந்திருக்கிறார். அந்த நிபந்தனை விவரமாக ரோமர் 6:7 பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார். இதன் மூலமே ஜீவனும் சமாதானமும் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும்.
தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.